சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வர பாக்குற இந்த ஊடகத்துல இப்படி அப்பட்டமா ஜாதி வெறிய தூண்டி விட்டு பொய் சொல்றியே. ஜாதி வெறி பிடிச்ச தாத்தா, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? டெல்லியில அப்படி என்னதான் நடக்குதுன்னு நம்ம ஜாதிக்கார பையன்கிட்ட தாத்தா விசாரிச்சேன். சிபிஐ விசாரணைய காங்கிரஸ் தான் போய் கேட்டதா கதை விடுறீங்க. இந்த போன தாத்தா சொல்றத நம்பாதீங்க மக்களே. நம்ம தலைவர் VP ராமலிங்கம் ஐயா, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஐயா தான் முதல்ல கடத்துல நின்னது. இந்த போலி மருந்து விவகாரத்துல காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இண்டி கூட்டணிகளின் பெரிய சதி இருக்கு. உடனே சிபிஐ விசாரணை வேணும்னு அவங்க கொடுத்த அந்த அழுத்தத்தாலதான் நம்ம ஆளுநர் டெல்லிக்கு போய் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, நம்ம உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஐயா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதுல நடவடிக்கை எடுக்கிறதுல இந்த அரசு எந்த பாரபட்சமும் காட்டாது. இந்த போலி மருந்து விவகாரத்துல இவங்க பொய்யெல்லாம் அம்பலம் ஆயிட்டதுனால இப்ப ஜாதிய கையில எடுத்து பிரச்சனைய திசை திருப்ப பாக்குறாங்க. 20/4/2017 அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களாலும் அன்றைய சட்டப்பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் அவர்களாலும் இந்த கம்பெனிக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இதோ. அந்த மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் யாருன்னு நாராயணசாமி சொல்லணும். இப்படி 50% உரிமையாளர் யாருன்னு இவர் பொதுமக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இந்த ஜாதி வெறி பிடித்த திமுக காங்கிரஸ் இண்டி கூட்டணியை விரட்டி அடிப்போம். இவங்களெல்லாம் பார்த்தாலே நில்லுடா கழட்டு பயலே. விரட்டி வெளுக்க தோணுது.